லோகேஷ் எடுக்கப்பட்ட கதைகளை பொறுத்தவரை இதுதான் கதையா இருக்கும் படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் நிர்ணயிக்க முடியாத அளவுக்கு வித்தியாசமா இருக்கும். அதிலும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அதிரடியா இருக்கும் அவரோட படம். அதனால தான் என்னமோ லோகேஷ் படம் மக்களிடம் நல்ல ரீச் ஆகி வெற்றி பெற்று விடுது. அந்த வகையில் தற்போது ரஜினியை வச்சு தலைவர் 171 படத்தை உருவாக்க போறாரு. சமீபத்தில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருந்தது. அதில் ரஜினியோட இரு கைகளும் கை கடிகாரத்தால் கட்டப்பட்டு இருந்தது. அதனால் இந்த படத்துடைய கதை என்னவா இருக்கும் என்று ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. மேலும் வரும் 22ஆம் தேதி இந்த படத்தோட டைட்டில் மற்றும் டீசர் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதனால் இதற்கான வேலைகள் தற்போது நடைபெற்று வருது. எப்படி விக்ரம் மற்றும் லியோ படத்தோட டீசர் ரசிகர்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே போல தலைவர் 171 டீசரும் படு மாசா இருக்க வேண்டும் என்று லோகேஷ் கவனமாக செலுத்திட்டு வராராம். இதனைத் தொடர்ந்து இந்த படத்தோட கதை எந்த மாதிரியாக இருக்கும் என்று சில தகவல் வெளியாயிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு வெளிவந்த த பர்ஜ் என்ற ஹாலிவுட் படத்தின் 5வது பாகத்திலிருந்து உருவிய கதையை தான் லோகேஷ் எடுத்து வருவதாக சொல்லப்படுது. ஏற்கனவே இப்படி தான் லியோ படத்தையும் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் படத்திலிருந்து அடிக்கப்பட்ட காப்பி கதையாக தெரிஞ்சது. அதே மாதிரி தலைவர் 171 படமும் ஹாலிவுட் படத்திலிருந்து தான் எடுத்து ரஜினியை ஒரு சம்பவம் செய்ய லோகேஷ் காத்திருக்காரு. ஆனால் லியோ சொதப்பின மாதிரி இல்லாமல் இந்த படம் ரஜினிக்காக ரொம்பவே பயங்கரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காராம். அதனால் லோகேஷ் யாரையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்காமல் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நின்று வெற்றி கொடுக்க வேண்டும் என்று பம்பரம் போல் செயல்பட்டுட்டு வராராம். அதனால் இந்த படத்தை ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிட்டு வராரு லோகேஷ் கனகராஜ். இப்போது ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு பூஜை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா டீசர் வெளியிட்டுட்டு இந்த படத்துடைய ஸ்டார்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோமோ வீடியோவோடு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது வரும் ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த ப்ரோமோ வீடியோ வெளிவர இருக்குது. டைட்டில் டீசர் ப்ரோமோ வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த படம் எந்த படத்தோட காப்பியாக இருக்கும் இல்லை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதை வச்சே மக்கள் இந்த படத்துடைய கதை எப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு யூகிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் தலைவர் 171 படம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கதை காலத்தில் இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும்.